வெல்கம் டு அவர் சேனல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிம்பிளான பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி. ஒரு லாங் பிரேக் அப்புறம் திரும்பவும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போடுவோம். மறக்காமல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பப்படி வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதோட 200 கிராம் பன்னீரை நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பட்டரும் சீஸ் ஸ்ப்ரெட்டும் எடுத்துக்கோங்க. சீஸ் ஸ்ப்ரெட் கிடைக்கலன்னா சீஸ் க்யூப், சீஸ் ஸ்லைஸ் எது பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுருங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் இப்போது நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்தது நம்ம பிரெட் ஸ்லைஸில் சீஸ் ஸ்ப்ரெட்டை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டஃபிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஒரு லேயர் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சிருக்க பன்னீரை அடுத்த லேயராக வச்சுருங்க. இதை இப்போது சீஸ் அப்ளை பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்லைஸை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தோசைக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிரெட்டுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. இது 2 பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, கிறிஸ்பியான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.